ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் மந்த் நான் ஃப்ரெண்ட்ஸோட கார்ன்வாலுக்கு ஒரு ட்ரிப்பு போயிருந்தோம். அதோட டே 1 vlog தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வீட்லேருந்து நாங்கள் டியூபை பிடிச்சி பஸ் ஸ்டேஷனுக்கு போனோம். நாங்கள் டியூப்லேருந்து இறங்கிட்டோம். நெக்ஸ்ட் பஸ் ஸ்டேஷன் வந்து போயிட்டுருக்கோம். பஸ் ஸ்டேஷன் போயிட்டு நான் வந்து உங்களை பார்க்குறோம். ஸோ யூகேஸில் 2 சிட்டிஸை கனெக்ட் பண்ணுற அந்த பஸ்ஸஸை வந்து கோச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஒரு பெரிய கோச் ஸ்டேஷன் இன் லண்டன், விக்டோரியா ஸ்டேஷன். ஒரு வழியாக நாங்கள் வந்து கோச் ஸ்டேஷன் வந்து சேர்ந்தாச்சு. பஸ் ஏற போகிறோம். பிளாட்ஃபார்ம் 5 நாங்கள் போகிறோம். இப்போ வந்து பிளாட்ஃபார்ம் 2 பக்கத்தில் இருக்கோம். ஸோ ஓகே கைஸ், நாங்கள் ஒரு வழியாக பஸ்ஸில் ஏறிட்டோம். இங்கே நான் சோனா, அப்புறம் இந்த பக்கம் 9 hours ஜேர்னி இருக்குது. ஸோ ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு நிமிஷம். ஒரு பேகு இந்த மாதிரி ஃபுல்லாக பைய தூக்கிட்டு வந்திருக்கோம் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டு. நாங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு தூங்கிட்டே அங்கே போய் சேர போகிறோம். மணி இப்போ வந்து 10:30 ஆகுது. இங்கே அதுக்குள்ளே சாப்பாடு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோறு 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 என்னன்னு பாரு. சோறு வேணுமா? அப்படியே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி எழுந்துட்டு ஒரு மார்னிங் 6:30க்கு கார்ன்வாலில் இருக்கிற கேம்பன்ற ஸ்டேஷனுக்கு வந்து நாங்கள் ரீச் ஆனோம். அப்படியே லக்கேஜஸ்லாம் கோச்சஸ்லேருந்து நாங்கள் எடுத்துட்டு இங்கேருந்து நாங்கள் புக் பண்ணியிருக்க அகாமடேஷன் வந்து பஸ்ஸில் போகலான்னு இருந்தோம். இதுதான் இந்த ஊரில் இருக்கிற பஸ் ஸ்டேஷன். ஓகே, பஸ் பிடிக்க போகிறோம். பஸ் வந்துருக்கு. பஸ்ஸை பிடிச்சி நம்ம ஏறிட்டோம். இப்போ இங்கேருந்து நாங்கள் புக் பண்ணியிருக்க ஹோட்டல் பக்கத்தில் போக போகிறோம். ஆனால் ஹோட்டல் வந்து செக்இன்னே 12 மணிக்கு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ அங்கே போய் என்ன பண்ண போறோம்னு தெரியல. மணி ஒரு 6:45 ஆகுது. அங்க போயிட்டு என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். சாப்பிடணும், டீ குடிக்கணும், ப்ரஷ் பண்ணணும், ட்ரெஸ் மாறணும். அன்சு காட்டுறேன். நாங்க புக் பண்ணிருக்க ரெசார்ட் பக்கத்துல இருக்கிற ஒரு ஹோட்டல் இருக்கு. அந்த ஹோட்டல்ல வந்து ஏதாவது டீ குடிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக போயிட்டு இருக்கோம். அந்த ஹோட்டலில் சாப்பாடு இல்லை, ஸ்டே மட்டும் தான். ஆனால் இங்கே பாருங்கள், பின்னாடி தெரியுற இந்த ஹோட்டலில் போயிட்டு டீ இருக்கான்னு கேட்டு வர போகிறோம். நானும் வந்துச்சும் போயிட்டு வரோம். ஆல் தி பெஸ்ட். ஏதா உள்ள மனுஷங்களே கிடையாது, ஒரு பொம்மை இருக்கு. இந்த பிளான் ஃப்ளாப் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு தெரில என்ன பண்ண போகிறோன்னு பார்ப்போம். ஸோ ஃபைனலாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு 2-3 இடத்துல கேட்டு அப்புறம் அங்கே இருக்க லோக்கல்ஸ் கிட்டலாம் விசாரிச்சுட்டு நாங்கள் இந்த ஹார்பர் வியூ ஹவுஸ் அப்படின்ற ஒரு குட்டி கெஃபேக்கு வந்தோம். ஒரு வழியாக நம்ம ஒரு கெஃபே கண்டுபிடிச்சி வந்துட்டோம். வந்து குட்டியாக க்யூட்டாக கோசியாக இருக்குது. நாங்கள் இங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். அதுக்கு தான் உட்காந்துருக்கோம். சாப்பாடை பார்த்தோன்னே ஒரு தனி சந்தோஷம் வருது. ஸோ நாங்கள் சாப்பிட போகிறோம், காஃபி குடிக்க போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட் வரும்போது காட்டுறேன். 4 பேரும் 4 சாண்ட்விச், எக் சாண்ட்விச் சொல்லியிருக்கோம். அன்சு, अंजलि, समाधान आयो? Yes. Ansu already finished half of her hot chocolate. Yeah. மணி 9:30 ஆகுது. அகாமடேஷன் வந்து போனோம். அங்கே வந்து பீச் இருக்கு. நம்ம வந்து இங்கே இருக்கோம். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அங்கே போயிட்டாங்க. சோனா 5xல இருக்கு, அன்சு 2x, அஞ்சலி இதே 1x. Ansu, what happened guys? ஒரு வழியாக ரூமை கண்டுபிடிச்சிட்டோம். ஆக்சுவலி 12 மணிக்கு தான் செக்இன்னு சொன்னாங்க. 10 மணிக்கு வந்துட்டோம். யாரும் கண்டுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறோம். இங்கே ரூம் கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஒரு வழியாக பக்கத்தில் இருக்கவங்க வந்து இன்னைக்கு வழி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ரூமுக்கு போகிறோம், வாங்க போகலாம். ஸோ ஏர்பிஎன்பினால ஹோஸ்ட் அங்கே இருக்க மாட்டாங்க, கீ வச்சுருப்பாங்க. நம்மளே எடுத்து ஓப்பன் பண்ணி உள்ளே போய்க்கலாம். எப்படியோ செக்இன் பண்ணியாச்சு. உள்ளே வந்துட்டு நாங்கள் இப்போ கிளம்ப போகிறோம். கிளம்பியாச்சு. எப்படி இருக்கும்னு நாங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹவு டு வி லுக்? அதை கமெண்ட் பண்ணுங்க. ஒரு நாள் அங்கே ஃபோன் பேசிட்டு இருக்கான். Hi guys. Hello guys. Bye. ஓகே, நாங்கள் வீட்டிலேருந்து வெளில வந்துட்டோம். பஸ் பிடிக்க போகிறோம். நாங்கள் லான்ஸ் எண்ட். ஸோ வி ஆர் கோயிங் டு லான்ஸ் எண்ட். பேசிக்கலி யூகேவோட கார்னர். அதான் லான்ஸ் எண்ட். நான் போய் காட்டுறேன். பஸ்ஸில் வந்து செட்டில் ஆகிட்டோம். இங்கே பாருங்க, பீச் எவ்வளோ அழகாக இருக்குது. ப்ளூ கலரில் செம்ம கிளியர் ப்ளூவாக இருக்குது. பட் மேபி பீச்சுக்கு நாங்கள் ஈவினிங் வந்து போவோம். பட் இப்போ நாங்கள் லான்ஸ் எண்ட் நான் சொன்ன மாதிரி போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு நான் பார்க்குறேன். 1 hour ஜேர்னி இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு பஸ் மாறணும்.
ஓகே, நாங்கள் வந்து பஸ்லேருந்து இறங்கிட்டோம். இன்னொரு பஸ் பிடிச்சா லான்சன் போகணும் ஆக்சுவலி. பட் அதுக்கு முன்னாடி லஞ்ச் சாப்பிட்டுட்டு போயிடலான்னு நினைக்கிறோம் நாங்கள். இப்போ மணி வந்து 1:50 ஆகுது. ஸோ அங்கே ஒரு பீட்சா கடை தெரியுது, அங்கே போய் சாப்பிட போகிறோம். இந்த கடை தான் போகலாமான்னு பார்க்குறோம். இது க்ளோஸ்டு, இங்கே போக முடியாது. இங்கே ஒரு ஐஸ்லாண்ட் தான் இருக்குது. அங்கே எதுவும் சாப்பாடு இல்லை. ஸோ நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிட்டுருக்கோம். வேறு ஏதாவது சாப்பாடு கிடைக்குமான்னு பார்க்கறதுக்கு. கிடைக்கும்னு நினைக்க தெரியல. சீக்கிரம் எங்களுக்கு டைமே இல்லை, சீக்கிரமாக வாங்கிட்டு சாப்பிட போனோம். ஸோ അവിടെ ഉണ്ടല്ലോ அது க்ளோஸ்டு. சரி வேற எங்கேயா இருக்கான்னு நம்ம டக்குன்னு பார்ப்போம். நாங்கள் ஃபைனலி ஒரு கடை கண்டுபிடிச்சிருக்கோம், டொமினோஸ். அதான் நமக்கு தெரிஞ்ச கடை மாதிரி இருக்குது. எங்களுக்கு சிக்கன் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது. ஸோ இதுக்குள்ளே போக போகிறோம். டொமினோஸில் சாப்பாடு ஆர்டர் பண்ணிவிட்டோம். 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும் சொல்லியிருக்காங்க. நாங்கள் வெயிட் பண்ணிட்டு கொஞ்சம் காணிக்க சீக்கிரமாக கிளம்பணும். 14:28க்கு பஸ்ஸு. 14 ஆகுது டைம். 1400 2 மணி. டொமினோஸ்லேருந்து சிக்கன் ஸ்லைசஸ் அண்ட் ட்ரிங்க்ஸ் வந்து இவங்க கையில் இருக்குது. காட்டுங்க கேர்ள்ஸ், ஷோ த ட்ரிங்க்ஸ் கேர்ள்ஸ். இப்போ நம்ம திரும்ப வந்து பஸ் ஏற போயிட்டுருக்கோம். ஏன்னா டைம் இல்லை நமக்கு. இங்கே பாருங்க, நம்ம ஃபுட்டு வாங்கிட்டு வர வழியில் இந்த பீச் வியூ. இங்கே ஃபுல்லாகவே பீச்சஸ் தான் ஆக்சுவலி. செம்மையாக இருக்குது. இப்போ ஆக்சுவலி நம்ம இருக்கிறது வந்து கார்ன்வாலில் ரொம்ப பெரிய பஸ் ஸ்டேஷன். இது பென்சான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பஸ் ஸ்டேஷன். டாய்லெட்ஸ்லாம் இருக்குது இங்கே. பஸ்ஸஸ் நம்ம போகிறது இந்த பஸ், ரெட் பஸ் 1A to லான்சென்ட் பிக்கர் ஆகுது. ஸோ நம்ம ஏற போகிற பஸ்ஸோட இன்ஃபர்மேஷன் வந்து இந்த போர்டில் வந்து காட்டுவாங்க. 1A லான்சென்ட் பஸ் ஸ்டாண்ட். பியில் வந்து 2:30க்கு வரப்போகுது. இந்த ஊருக்கு பஸ் ஸ்டாண்ட் பி. இங்கே தான் நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். செகண்ட் பஸ் ஏரியாச்சு. நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம் டொமினோஸில் சிக்கன். கைஸ் நீங்கள் ஃபோட்டோ எடுக்க போகிற வழியில் அப்படியே பீச்சஸ் க்ரீனரின்னு மாறி மாறி இருந்தது. அதெல்லாம் அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருந்தது பார்க்கறதுக்கு. அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டே நாங்கள் போயிட்டு இருந்தோம். சீனரி நாங்கள் இப்படி பார்த்துட்டே வந்து பஸ்ஸில் போவோம். மொட்டை மாடி பஸ். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம் நாங்கள் பஸ்ஸில். ஸோ எங்களோட வியூ வந்து இப்படி தான் இருக்குது பஸ்ஸில் இருந்து. நாங்கள் வந்து மாடெல்லாம் தூங்கிட்டு இருக்கு. கம்மல் உள்ள இயரிங்ஸ் உள்ள மாடு. நம்ம வந்து மூணார், கேரளா அந்த மாதிரி போற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. கேரளா ஆல்வேஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஜஸ்ட் லைக் மீ. வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நான் சொன்ன லான்சென்ட் சீயும் ஸ்கையும் அப்படியே ஜாயின் ஆகிற மாதிரி ஒரு ப்ளூவா இருக்கு. ஹாய் காய்ஸ், ஃபைனலி நம்ம எத்திருக்கோம். வெரிஸ் லான்சென்ட். யா, ரொம்ப பெருமையான ஸ்தலம். தமிழ்ல தான் சந்தோஷம் தானேயா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கடலாகாசம். ரொம்ப பசிக்குது. அது അതിനെ പറ്റി 2 വാക്ക് പറയണം. ரொம்ப பசிக்குது. நான் அந்த டொமினோஸ் வச்சுட்டு நிறைய வாட்டி சொன்னேன். ஆனா 2 சிக்கன் மேடிச்சு பசிட்டு பசி இதுவரை முடியல. சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன். சாப்பாடு வாங்கி நெக்ஸ்ட் ஸ்டாப் லான்சென்ட். குட்டி குட்டியா வீடெல்லாம் குட்டி குட்டியா இருக்கு. கியூட்டா இருக்கு வாங்க. மாடல் ஹவுசஸ். அண்ட் லான்சென்ட் என்ட்ரானோடனே நிறைய கேம்ஸ், அட்வென்ச்சர் ஸ்பாட்ஸ், அப்புறம் வந்து ஃபிலிம் எக்ஸ்பீரியன்சஸ், 4D ஃபிலிம்ஸ் இந்த மாதிரிலாம் கூட இருந்தது. பட் நம்ம தேடி வந்த அந்த லான்சென்ட் எங்கன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே கொஞ்சம் கஃபேஸும் இருக்குது. ஓகே கைஸ், நம்ம வந்து இங்கே தான் போக போகிறோம். லான்சென்ட் சைன் போஸ்ட். இது உள்ளே போய் பார்க்கலாம். அங்கே பாருங்கள், அங்கே வந்து நம்ம வந்து காசு கொடுத்து நம்ம பேர் எழுதி அங்கே இருக்கலாம். ஸோ அங்கே போக போகிறோம். இந்த சைன் போஸ்ட். அண்ட் அந்த லான்சென்ட் பக்கத்துலேயே பீச்சுக்கு கிட்ட இந்த டெலஸ்கோப் இருந்தது. 1 பவுண்ட் 2 பவுண்ட் போட்டு நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் இந்த சைன் போஸ்ட், அந்த ஹிஸ்ட்ரியை பற்றி சொல்கிற மாதிரி சைன் போஸ்ட்டும் வச்சுருந்தாங்க. ஓகே, நாங்கள் வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து நாங்கள் அந்த லொக்கேஷனில் எடுத்திருக்கோம். இன்னும் நேம் எழுதி அந்த போஸ்ட்டில், சைன் போஸ்ட்டில் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு வந்து பே பண்ணணும் போல் இருக்குது. அது எங்களுக்கு தெரியல சரியாக. நாங்கள் அது போய் கேட்கலான்னு இருக்கோம். அதுக்கு முன்னாடி இங்கே இன்னொரு லொக்கேஷன் இருக்குது, அங்கே போய்ட்டும் பார்த்துட்டு ஃபோட்டோ எடுக்கலான்னு இருக்கோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த இடம் ஆக்சுவலி. இங்கே
பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அது அங்கே இருக்கிற அந்த இடத்துல தான் நம்ம போக போகிறோம். ரொம்ப நிறைய பிக்சர்ஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்தாச்சு. அதெல்லாம் நீங்கள் இன்ஸ்டாவில் பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ லான்சன் போகிறோம். ஓகே கைஸ், see you, bye. ஆக்சுவலி இந்த லான்சன் வியூ பாயிண்ட்ல நம்மளோட நேம் அண்ட் அன்னையோட டேட்டோ இல்லை நம்ம கேட்குற டேட்டோ வந்து கஸ்டமைஸ் பண்ணி அப்போவே இன்ஸ்டண்ட்டாக பிரிண்ட்டும் பண்ணி கொடுப்பாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக நாங்கள் போகிறதுக்குள்ள டைமிங் வந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி 4:30க்கே வந்து கியூ வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜென்ரலான போஸ்ட் வந்து வச்சுட்டாங்க. அதில் தான் நாங்கள் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து எடுத்துட்டு இருந்தோம். ஸோ மணி வந்து 5:09 ஆகுது. இங்கே 5:17க்கு வந்து பஸ் இருக்குது. ஸோ அந்த பஸ்ஸில் தான் வந்து நாங்கள் வந்து போக போகிறோம். நெக்ஸ்ட் வந்து எங்களுக்கு வந்து பென்சான்ஸ் திரும்ப போயிட்டு க்ராசரிஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு போகணுன்னு ஒரு பிளான் இருக்குது. அப்படி நாங்கள் வந்து லான்சன் பார்த்துட்டு திரும்ப போயிட்டுருக்கோம். போகிற வழி ஃபுல்லாக பீச்சஸ் தான். இங்கே ஆக்சுவலி வரும்போது நாங்கள் அங்கே உட்காந்து பார்த்துட்டு வந்தோம். இப்போ அங்கே ஆள் இருக்காங்க. ஸோ நாங்கள் இங்கே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டோம். நம்ம வந்து பென்சான் ஸ்டேஷன் வந்து சேர்ந்துட்டோம். இங்கே வந்து நாங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணலான்னு இருக்கோம். கொஞ்சம் நைட்டு வந்து ஏர்பிஎன்பியில் போய்ட்டு குக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஐஸ்லேண்ட்னு ஒரு கடை இருக்குது. அங்கே போய் கொஞ்சம் க்ராசரிஸ் அப்புறம் ஃப்ரோசன் ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு போய் வீட்டில் குக் பண்ணலாம். இன்றைக்கி நைட் குக் பண்ணலாம் தான் பிளானு. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே $1 £1 ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் ஏதாவது எடுக்கலான்னு பார்த்துட்ருக்கோம். இங்கே பாருங்கள், கடையில் வந்து பில் போட்டுட்ருக்கோம். நாங்கள் வந்து தனியாக வந்து அவள் சிக்கன் பாஸ்தாவும் எனக்கு வந்து ஸ்டிக்கி டாஃபி வந்தது ட்ரிப்புக்கு. ஆனால் எங்கேயும் சமைக்க போகிற மாதிரி இவ்வளோ க்ராசரிஸ் ஷாப்பிங் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எங்கே போகிறோம்? நெக்ஸ்ட் காஃபி குடிக்க போனோம். காஃபி குடிக்க போகிறோம். பஸ் போகிறதுக்கு இன்னும் 30 மினிட்ஸ் இருக்கிறதுனால நம்ம இப்போ காஃபி குடிக்கலாம்னு ஒரு கடைக்கு போயிட்டுருக்கோம். கடை க்ளோஸ்டு கைஸ். இந்த கடைக்கு தான் வந்தோம். எனக்கு தெரிஞ்சு 5-6 மணிக்கே அவங்க எல்லா கடையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க போல இருக்கு. திரும்ப வந்து 5 o'clock 5 மணிக்கு முன்னாடி காஃபி குடிக்கணும். Hi there, everybody. Thank you. Got the only grey-haired person on the planet on your phone. Bye, thanks. Have a good one. ஸோ பக்கத்தில் ஒரு இங்கிலீஷ்காரை பார்த்துட்டு நாங்கள் காஃபி ஷாப் எங்கன்னு கேட்டோம். பாவம் நாங்கள் தொலைஞ்சிட்டோம்னு நினச்சி ஐ யூ கைஸ் லாஸ்ட், டு யூ நீட் ஹெல்ப்னு கேட்டார். நம்ம வந்து அவர் சொன்ன காஃபி ஷாப்பில் காஃபி இருக்கான்னு பார்ப்போம். அவர் சொன்னது வந்து இந்த கடைசி இந்தியன் ரெஸ்டாரண்ட் சொல்லியிருக்காருன்னு நாங்கள் நினைக்கிறோம். உள்ளே போய் கேட்டு பார்ப்போம். ஏன்னா இங்கே அந்த கடை மட்டும் தான் இருக்குது. எங்கே தேடியுமே ஒரு காஃபி கிடைக்கல. So we are coming back to the same place. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே திரும்ப வந்துட்டு எங்கேயாச்சும் காஃபி கிடைக்குதான்னு பார்க்க. ஒரு காஃபிக்கு எவ்வளோ போராட்டமாக இருக்குது. வாட் இஸ் அவர் சிச்சுவேஷன்? ரொம்ப டயர்டான இந்த ஏரியாவில் ஒரு காஃபி ஷாப் கூட கிடையாது மக்களை. என்னமோ இன்னும் அஞ்சலி தொடங்கி we bought from Iceland. காஃபி இல்லை. ஸோ நாங்கள் வந்து குரோசான் வாங்கியிருக்கோம் அந்த க்ராசரிஸ் கூட. அதை சாப்பிட போகிறோம். வீட்டுக்கு போய் கண்டிப்பாக காஃபி போட்டு உங்களுக்கு காட்டுறோம். பை. பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கோம். இன்னும் 15 மினிட்ஸ் இருக்குது பஸ் வர. எண்ட் ஆஃப் த டே பஸ் ஏறி வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ வீட்டுக்கு போயிட்டு குடிக்கணும். காஃபி 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 அஞ்சலி பசிக்குது. அஞ்சலி ரொம்ப பசிக்குது. எனக்கு இல்லை, நான் சாப்பிட்டேன்ப்பா. ബിസ്ക്കറ്റ് മേടിച്ച സാധനങ്ങളെല്ലാം കഴിച്ചു. ക്രോസാന്റ് തീർത്തു. இதுல பசிக்குதுன்றதுனால நானும் அவளும் croissant அப்புறம் பிஸ்கெட்லாம் வாங்கிட்டு வந்தா அதெல்லாம் சாப்பிட்டுட்டோம். கொஞ்சம் வீட்டுக்கு போயிட்டு தான் காஃபி குடிக்கணும். பை. காஃபி உண்டாக்குது. அங்கதான் காஃபி கிடைக்கல. நாங்க காஃபி இங்க பாருங்க, இது காஃபி தூள் ஹோட்டல்ல எல்லாமே இருந்துருச்சு. அதனால ஐஸ்லாண்டில் போய் வாங்கி ஆக்சுவலி காஃபி பவுடர், டீ பவுடர், அப்புறம் சுகர் எல்லாமே அவங்க அந்த மாதிரி பாக்ஸ்ல வந்துட்டு அழகா போட்டு வச்சிருக்காங்க. அது ஒன்றுத்தையும் கவனிக்கல. நாங்கள் வேற தனியாக வாங்கிட்டு வந்துட்டோம். பட் இட்ஸ் ஓகே, அட்லீஸ்ட் வி கோ காஃபின்னு போராடி கடைசியில் காஃபி குடிச்சதும் எங்களோட முகத்தில் சந்தோஷத்தை பாருங்க. நக்கட்ஸும் அப்படி சாப்பிட்டோம். அல்போன் ஜெச்சி, தேங்க்ஸ் ஃபார் த சக்கை வறுத்தது, கப்பை வறுத்தது அந்த சிப்ஸ். அவங்க தான் சிப்ஸ் கொடுத்தாங்க. அன்சு நம்ம வீட்டுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டது. அன்சு Robin has a responsibility to wash the utensils, so I am the one who is doing it, guys. I'm helping her. Yeah. From
ஓகே கைஸ், நாங்கள் வந்து கடைசியாக எனக்கு தெரிஞ்சு நாங்கள் காஃபி குடிக்கும் போது vlog பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்கள் நாளைக்கு என்ன பண்ணணும், டே 2ஓட டிஸ்கஷன்ஸ். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் வந்து ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் பண்ணோம். அவ்வளோதான், கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அப்படியே டைம் ஆகிடுச்சு. டைம் இப்போ ஐ திங்க் 11:45 ஆர் சம்திங். ஸோ இப்போ நான் தூங்க போகிறேன். நான் மதியானம் வாங்கிட்டு வந்த ஸ்டிக்கி டாஃபி புடிங் மட்டும் இப்போ நான் சாப்பிட்டுட்டு தூங்க போகிறேன். ஸோ நாளைக்கு டே 2ல் பார்க்குறேன். ஐ ஹோப் இந்த டே 1 வீடியோ பிடிச்சிருக்கோன்னு. நான் லாங் வீடியோ போடுறதில்ல. அண்ட் ஆல்சோ இப்படி vlog பண்ணணுன்னு எனக்கு தெரியல. ஸோ ஏதாவது தப்பு இருந்தால் ஜஸ்ட் அதை வந்து எனக்கு கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நான் மேபி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை ரெக்டிஃபை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா டோன்ட் forget to like, comment, share and subscribe. I'll see you in the next video. That's it for this video. Bye bye.